ஓசூர் அருகே சாதாரண கிரானைட் கல்லை விலை உயர்ந்த வைரக்கல் என நினைத்து விற்கும் முயற்சியில் ஏற்பட்ட தகராறில் நண்பனை குத்தி கொலை செய்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். விசாரணையில் கொலையாளி அளித்த திடுக்கிடும் வாக்குமூலம் என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்த தொட்டமஞ்சி மலை கிராமத்தைச் சேர்ந்தவர் 40 வயதான மாதப்பா. இவர் விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு பந்தலமைக்கும் தொழில் செய்து வந்தார். இந்நிலையில் கடந்த 18ஆம் தேதி அப்பகுதியில் உள்ள சித்தவனூர் ஏரிக்கரையில் மாதப்பா மர்ம நபர்களால் குத்தி கொலை செய்யப்பட்டு கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அஞ்சட்டி போலீசார் உடலை மீட்டு விசாரணையை தொடங்கினர். மாதப்பாவை கொலை செய்தது அதே பகுதியைச் சேர்ந்த மாரப்பா என்பது விசாரணையில் தெரிய வந்தது. தனிப்படை அமைத்த அஞ்சட்டி போலீசார் மாரப்பாவை வலைவீசி தேடி வந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ராமக்குட்டை பகுதியில் பதுங்கியிருந்த மாரப்பாவை ரகசிய தகவலின் பேரில் போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர். அவரை அஞ்சட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை செய்தபோது பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. சிறு வயது நண்பர்களான மாதப்பாவும் மாரப்பாவும் ஒக்லைன் ஓட்டுநர்களாக பணிபுரிந்து வந்துள்ளனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பெங்களூர் அருகே உள்ள சர்ஜாபுரம் பகுதியில் நிலம் சமன் செய்யும் வேலைக்காக இவர்கள் சென்றிருந்தனர். ஒக்லைன் எந்திரத்தை கொண்டு நிலத்தை சமன் செய்து கொண்டிருந்த போது சூரிய ஒளியில் ஒரு பொருள் கண்ணை கூசும் அளவுக்கு மென்னியது. அதை எடுத்து பார்த்தபோது ஏதோ அரிய வகை கல் போன்று இருந்துள்ளது. விலை உயர்ந்த கல்லாக இருக்கலாம் என்று கருதிய அவர்கள் தொட்டஞ்சி மலை கிராமத்திற்கு அந்த கல்லை கொண்டு சென்றுள்ளனர். அந்த கல்லை விற்பனை செய்து பணத்தை இருவரும் சமமாக பிரித்து கொள்ளலாம் என முடிவெடுத்தவர்கள் அதற்கான விசாரணையில் இறங்கினர். அப்போது ஆனைக்கல் பகுதியில் சிலர் வாங்க விருப்பம் தெரிவித்திருப்பதாக கூறி மாதப்பா அந்த கல்லை எடுத்துச் சென்றுள்ளார். ஆனால் அந்த கல்லை உடைத்த போது சாதாரண கிரானைட் கல் என தெரிய வந்து கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார் மாதப்பா. அது குறித்து மாதப்பா அவரது நண்பர் மாரப்பாவிடம் அது சாதாரண கல்தான், நாம் தான் ஏமாந்து விட்டோம் என தெரிவித்திருக்கிறார். இதனால் இருவரும் மனம் நொந்து போயினர். அதன் பிறகு மாதப்பாவின் தம்பி விபத்தில் உயிரிழந்ததற்கான இழப்பீட்டுத் தொகை வந்ததை வைத்து அவர் பந்தலமைக்கும் தொழிலை பெரிய அளவில் தொடங்கி நடத்தி வந்துள்ளார். மாதப்பா தனது தொழிலுக்காக ஆடம்பரமாக செலவு செய்து வந்ததை கண்டதும் நண்பன் மாரப்பாவுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. ஒருவேளை மாதப்பா தன்னை ஏமாற்றி ஒரிஜினல் கல்லை விற்பனை செய்து மொத்த பணத்தையும் எடுத்துக்கொண்டாரோ என சந்தேகமடைந்துள்ளார் மாரப்பா. சந்தேகம் மேலும் மேலும் வளர அது ஆத்திரமாக தலைக்கு மேலே ஏறி அமர்ந்துள்ளது. கடும் கோபத்துடன் மாதப்பாவை சந்தித்த மாரப்பா அவருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் இருவருக்கும் இடையே முன்விரோதம் ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில்தான் இருசக்கர வாகனத்தில் சித்தப்பனூர் அருகே மாதப்பா சென்று கொண்டிருந்த போது மாரப்பா கொலை செய்திருக்கிறார் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து மாரப்பாவை கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர். சாதாரண கிரானைட் கல்லை புதையல் கல் என நினைத்து சிறு வயது முதல் பழகி வந்த நண்பனை கொலை செய்த சம்பவம் ஓசூர் அருகே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.